உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து சத்தியமுள்ள சபையை பார்த்து ஏரியஸ் என்று அப்போஸ்தலப்பட்ட ஆட்களும் இப்பொழுது இருக்கிற யெகோவா சாட்சிக்காரரும் இயேசுவின் நாமக்காரரும் யூனிட்டேரியன் என்று சொல்லப்படுகிற கூட்டமும் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் 80% அதிகமாய் பரவியிருக்கிற ஒன்னஸ் பெண்டகாஸ்டல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆட்களும் இஸ்லாம் மக்களும் கிறிஸ்துவின் சபையை பார்த்து சொல்ற வார்த்தை, 3 கடவுள்களை ஆராதித்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் இவர்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே என்று. ஆனால் இவர்கள் 3 கடவுள்களை ஆராதித்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்று கர்த்தருடைய திருசபையை பார்த்து குற்றஞ்சாட்டி கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கும் வரைக்கும். மெய்யாகவே கிறிஸ்துவின் சபை 3 தேவர்களை தான் ஆராதிக்கிறார்களா? அவர்களுடைய குற்றஞ்சாட்டுதல் உண்மையா? வேத வாக்கியம் அவ்விதமாதான் நமக்கு போதிக்கிறதா? நாம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை அல்ல, கர்த்தரையே நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆட்ரிபியூட்ஸ், கர்த்தருடைய குணாதிசயங்களை அல்ல, கர்த்தரையே தியானிக்க வந்திருக்கிறோம். ஆகையால் இந்த காரியத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல், பொதுவாக பேசுகிற சத்தியமாக எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை போதிக்கிற போதகர் எவ்விதமாய் போதிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். சில வசனங்களை வாசித்து மறுபடியும் வருவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் handling the word of God accurately. வேதாகமத்தை எல்லோரும் கையாளும்படியாக கொடுக்கப்படவில்லை. வேதாகமத்தை வாசித்து வேதாகமத்தை தியானிக்கும்படியாக எல்லோருக்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் handling the word of God wield பண்ணுவதற்கு, கையாளுவதற்கு கர்த்தர் சபை மூப்பர்களுக்கு அருள் இருக்கிறார். ஆகையால் சபையின் மூப்பன் வேத வாக்கியத்தை அக்யூரேட்டாக, வேத வாக்கியத்தை என்ன வியாக்கியானிக்கிறது என்பதை நீங்கள் தான் கவனிக்கணும். அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார் அல்ல. ஊழியக்காரர் பேசின வார்த்தை வேத வாக்கியத்தை தான் வியாக்கரணம் பண்ணுகிறதை எடுத்து சொல்லுகிறாரா, அல்லது வேத வாக்கியத்தை இவர் வாசிட்டு அதுக்கு இவருடைய ஏற்றதான வியாக்கரணத்தை கொடுக்குறான்றது நீங்க பரிசோதிக்கணும். புரிஞ்சுது நான் சொல்ற வார்த்தையின் அர்த்தம்? வேத வாக்கியத்தை வியாக்கிரணிக்கிறது, அந்த வியாக்கிரணத்தை எடுத்து காண்பிக்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. வேத வசனத்தை ஒன்று வாசிட்டு நம்முடைய ஓனான வியாக்கரணம் செய்கிறவன் தான் தர்க்கம் செய்கிறவன், வாக்குவாதம் பண்ணுகிறவன், பக்தி ருத்தியை சபையிலிருந்து எடுத்து போடுகிறவன் என்று சொல்றேன். இது ஊழியக்காரன் செய்யும், விசுவாசிகள் செய்யும். யாக்கோபு 1ஆம் அதிகார வசனம் 19-21 வசனம். James 1:19-21. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த 19 என்ன சொல்லப்படுகிறது? கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஜீவ வார்த்தை கேட்கிற விஷயத்தில் விசுவாசிகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். குற்றமாய் வசனத்தை வியாக்கரணம் செய்தால் இம்மிடியட்டா விசுவாசிகள் கண்டுபிடிக்க வேண்டும். தீவிரமா இருக்க வேண்டும், எதிர் நிதானமா இருக்க வேண்டும். கோபப்படுகிறதிலும் பேசுகிறதிலும், வசனத்தை பேசுகிறதிலும் நிதானமா இருக்க வேண்டும். வசனம் நம்முடைய பாவங்களை சீர்திருத்தும் பொழுது, நம்முடைய தவறான கருத்து வேறுபாடுகளை எடுத்து காண்பிக்கும் பொழுது கோபப்படாமல் அதை அங்கீகரிக்க வேண்டும். இது
20 வாசிக்கும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆல்ரைட், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் உங்களுக்கு வியாக்கரணம் செய்ய வரைக்கும் சாந்தமாய் விழிப்புணர்வாய் கவனித்து. வசனம் 19 என்ன சொல்றது? என் பிரியமானவர்களே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். வசனம் உங்களுக்கு போதிக்கிற காரியத்தில் தீவிரமாய் கவனிக்க வேண்டும். சத்தியம் சத்தியத்தை வியாக்கரணம் செய்யுதா இல்லையா? நான் சொல்லப்பட்ட இந்த 4-5 கூட்டத்தார் கிறிஸ்தவ சபையை பார்த்து they are worshiping tritheism, 3 கடவுள்களை ஆராதிக்கிறார்கள். நாட் monotheism, ஒரு தேவனை அல்ல, tritheism, 3 தேவர்களை ஆராதிக்கிறார்கள் என்று உலகத்தார் இன்றைக்கு வரைக்கும் நம்மை குற்றம் சாட்டுகிறார்கள். யார் அவர்கள்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 18-19 வாசிக்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இப்பொழுது யார் இருக்கிறது? அந்தி கிறிஸ்து இல்லை, காலை ஆராதனையில் நாம் பார்த்தோம். ஆனால் யார் இருக்கிறது? அந்தி கிறிஸ்துக்களுடைய ஏஜென்ட்ஸ். கர்த்தருடைய திருசபையை பார்த்து குற்றம் சாட்டுகிறது அவனுடைய ஏஜென்ட்ஸ். எப்படி? அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். நல்லா கவனிக்கணும். அவர்கள் யார் விட்டு பிரிந்து போனார்கள்? சபையோடு கூட இருந்து சபை விட்டு பின்வாங்கி போனார்கள். சபையில போதிக்கிற சத்தியத்தை கேட்டு சபையிலிருந்து வெளியே போய் சபையை வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன குற்றம் சாட்டுதல் தெரியுமா? அது ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். நம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருந்திருப்பார்கள். அப்போஸ்தலர்கள் கொடுத்த உபதேசத்தில் நிலைத்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, அந்தி கிறிஸ்துக்கள். ஆனா நம்ம கூட இருந்தாங்க, நம்மளுக்கே தெரியல. ஆனா இப்ப நம்மை விட்டு போனார்கள். போயிட்டு நம்மை தாக்குகிறார்கள். வசனம் 22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? அடுத்து பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திகிறிஸ்து. யார் அந்தி கிறிஸ்து? டேர்ம்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பிதான அவங்களுக்கு எப்படி தெரியும்? குமாரன்ற வார்த்தைகள்லாம் இப்போ வேதாமுக்கு அடுத்த பதங்கள் அவங்க வாயில் எப்படி வந்துச்சு? கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தார்கள், நம்ம விட்டு பிரிந்து போனார்கள். உபதேசத்தை கேட்டார்கள். அந்தி கிறிஸ்து அதே உபதேசத்தை வச்சு வேற விதமாய் தாக்குகிறான். Be careful. All right. இந்த நாம் தியானிக்கிற இந்த கர்த்தருக்கு அடுத்த சத்தியம் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பசுத்தமுள்ள ஆவினால் பிசாசுகளை துரத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர் சதுசேயர் குற்றம் சாட்டினது, பிசாசுடைய தலைவனாகிய பெயல்செபூலினால் இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு இயேசுடைய பதில் ரொம்ப அருமையா இருக்கு. 12ஆம் அதிகாரம் வசனம் 31-32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எந்த பாவம் மன்னிக்கப்படுறதில்ல? அப்ப இவர்கள் பெயல்செபூல் என்று சொன்னது யாரை? அப்ப ஆவியானவர் யாருன்னு தெரியாம ஆவியானவர் தாறுமாறா பேசினால் பாவம் மன்னிப்பில்லை. தெரியலையா? தெரிஞ்சுக்க வேண்டும். கவனமாய், கோபப்படாமல், தாழ்வோடு. ஆவியானவர் யாருன்னு தெரியாது, யார் யாரோ அவரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஏன்னா அதே ஆவியானோடு தான் இந்த குமாரனை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நீங்கள் இன்னும் சாபத்தில் இருப்பீர்கள், நரகம் உங்கள் தலை மீது இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு உங்கள் தலை மீது. யாரும் தெரியுமா ஆவியானவருக்கு? இல்ல, அவர் இவரு. யார் சொன்னாங்க அவர் இவரு? வேதவாக்கியம் அடி போதிச்சு அவனுக்கு இல்லை. இதுதான் அந்தி கிறிஸ்துக்கள் சபையை பார்த்து டார்கெட் பண்றது. 11ஆம் அதிகார வசனம், அதே மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான்.
பிதாவை நீங்கள் அறிந்தீர்களா? யார் உங்களை அறிவித்தது அந்த பிதாவை? குமாரனா? குமாரன் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குமாரன் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் 12ஆம் அதிகாரத்திலும் இந்த 11ஆம் அதிகாரத்தில் பிதாவையும் வெளிப்படுத்துகிறார். குமாரன் பிதாவை வெளிப்படுத்தாவிட்டால் நீ நினைச்சு நிற்கிற பிதா தேவன் அல்ல. பிதாவை வெளிப்படுத்துகிறவர் குமாரன் ஒன்றிதான். என்ன வெளிப்படுத்தினார் உங்களுக்கு பிதாவை பத்தி? குமாரன் என்ன வெளிப்படுத்தினார்? குமாரன் வெளிப்படுத்தினாரா பிதாவை குறித்து? அந்தி கிறிஸ்துக்கள் வெளிப்படுத்தினார்களா பிதாவை குறித்து? அவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு தேவனை பற்றி அல்ல. ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் சபையிலும் இருப்பார்கள். அந்தி கிறிஸ்துவும் திருத்துவத்தை பத்தி பேசுவான், அது துருபதேசமாக பேசுவான். இது நம்முடைய வாழ்க்கை நாஸ்திகம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் சொன்னால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ? ஒரே கர்த்தர். இன்னொரு விசை, எவ்வளோ? ஒரே கர்த்தர். இது இஸ்ரவேலுடைய ஸ்லோகன். கிறிஸ்தவ சபையின் ஸ்லோகன் இதுதான். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு கர்த்தர்? ஒரே கர்த்தர். இதே சத்தியம் உள்ள இஸ்ரவேலருக்கு வெளிப்பட்ட சத்தியத்தை தான் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இதே ஒரே கர்த்தர் குறித்து சொல்லப்படுகிறது. சில வசனங்களை நாம் வாசித்த பிறகு நாம் மறுபடியும் இங்கே வருவோம். ஆல்ரைட், இங்கிருந்து கொஞ்சம் தீவிரமாக கவனிக்க வேண்டும். ஜகாரியா 14ஆம் அதிகாரம், செகண்ட் புக் ஃப்ரம் தி லாஸ்ட் புக். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு முந்தி ஜகாரியா புஸ்தகம் வரும். 14ஆம் அதிகாரம் வசனம் 9. எவ்வளவு கர்த்தர் இருப்பார்? அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் என்னவா இருக்கும்? ஒன்றா இருக்கும். பழைய ஏற்பாடுல வசனங்களை வாசிக்கலாம் டைம் இல்லை. புதிய ஏற்பாடுகள் இதே வசந்த புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் தவறு இல்லாமல் அப்படியே தேவாவினாலே ஏவப்பட்டு சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனோவாதத்துக்கு வரும்பொழுது சொன்னார் இல்லையா, மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 கொஞ்சம் வாசிச்சுட்டு போயிருக்கோம். மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 29. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு கர்த்தர்? ஒருவரே கர்த்தர். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 4. தேவன் எவ்வளவுதான் இருக்கணும்? ஒருவரே, அப்படி வேற தேவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. தேவன் ஒருவரே. கலாத்தியர் 3:20. தேவனே மத்தியஸ்தர் பொதுவாக 2 பேருக்கு இருப்பாங்க, ஆனால் தேவன் ஒருவரே. வாசிக்கிற இந்த எல்லா வசனங்களுக்கு நம்ம ஒரு காலத்தில் வருவோம். கடைசியாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5 கடைசியாக தேவன் வா. இதெல்லாம் மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தை அப்படியே புதிய ஏற்பாட்டில் எடுத்து வெளிப்படுத்துகிறார்கள். தேவன் ஒருவரே. இப்போ உபாகமம் 6 நாளுக்கு வரலாம். 6 நாள் உபாகமம் 6. இஸ்ரவேலே கேள். ஷமா இஸ்ராயேல் யாவே எலோஹிம் யாவே ஏகட் என்பதான எபிரேய வார்த்தை இந்த வசனம் கடை போடப்படுகிறது. அதோட லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, ஷமா ஹியர், இஸ்ராயேல் இஸ்ரேல், யாவே லார்ட், எலோஹினு காட், யாவே லார்ட், ஏகட் ஒன். இஸ்ரவேல் கேள், தேவன் கர்த்தர், தேவன் ஒருவரே. லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அது அப்படியே வரும். மோசேவும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாக மோசேயுடைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனை ஆகி கொண்டிருந்தது? 1000 வருஷத்துக்கு முந்தி, கிறிஸ்து வருவதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தி நடக்கிற சம்பவம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று மோசே சொல்லத்தக்கதாக இஸ்ரவேலிலும், இஸ்ரவேல் இருந்த எகிப்தியரிலும், இஸ்ரவேல் போக போகிற கானான் தேசத்திலும், இஸ்ரவேல் பிரயாணத்தில் சந்திக்கிற பலவிதமான ஜாதிகளிலும் இருந்த பிரச்சனை என்ன? 4:12.
நல்லா கவனிக்கணும். தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று மோசே சொல்வதற்கு காரணம் என்ன? மோசேயுடைய காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த மனு மக்களுக்குள்ளாக இருந்தது அனிமிசம். அதாவது அந்த காலகட்டத்தில் மனு மக்கள் என்னத்தை உருவாக்குறாங்களோ கடவுளாக, அது மிருக ஜீவன்களா இருக்கலாம், ஆகாயத்தின் பறவைகளா இருக்கலாம், தண்ணில் இருக்கும் மிருக ஜந்துக்களா இருக்கலாம், பூமியில் வசிக்கும் ஜந்துக்களா இருக்கலாம், தேவதூதர்களா இருக்கலாம், சிருஷ்டிப்பு எதுவா இருக்கலாம். என்னெல்லாம் அந்த காலகட்டத்தில் விக்கிரகமாக தயாரிக்கிறாங்களோ உருவாக்குறாங்களோ, இவர்கள் அதை வணங்கும் பொழுது அந்த கடவுள், எந்த கடவுளை இவர்கள் வணங்குறாங்களோ அந்த ஆவி அந்த விக்கிரகத்துக்குள்ளாக போகும் என்பதான தப்பான ஒரு சிந்தை இருந்தது மனுமக்கள் மத்தியில் அந்த காலகட்டத்தில். இப்பவும் எதற்காக விக்கிரகத்தை வணங்குகிறானாக்கா? பிகாஸ் ஆஃப் அனிமிசம். இவர்கள் வணங்கும் பொழுது எந்த கடவுள் வணங்குறாங்களோ அந்த கடவுளுடைய ஆவி அந்த விக்கிரகத்துக்குள்ளாக இருந்தும். இது ரொம்ப பலவந்தமாய் பிரபலண்டா இருந்தது மோசேயோட காலகட்டத்தில். மோசே சொல்ற வார்த்தை, உங்களுடைய தேவன் சீனாய் மலையில் உங்களிடத்தில் பேசும் பொழுது அக்கினி வழியாக பேசினார், நீங்கள் வெறும் சத்தத்தை மாத்திரம் கேட்டீர்கள், எதை பார்க்கல? ரூபத்தை பார்க்கவில்லை. அக்கினி வழியாக உங்களுடைய கர்த்தர் பேசினதுனால அக்கினியை தேவனாக பாவனை பண்ணிக்கொள்ள வேண்டாம், அக்கினியை வணங்க வேண்டாம். 4ஆம் அதிகாரம் 15 இப்ப குயிக்கா போங்க, இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். 15 மறுபடியும் அந்த ரூபம் பாயிண்ட் பண்ணுங்க. ஒரு ரூபத்தையும் காணவில்லை. எந்த விக்கிரகத்தையும் நீங்கள் படைக்க வேண்டாம். ஏன்? வேற தேவர்களுடைய ஆவிகள் வந்து அதில் இறங்கத்தக்கதாக. அதே 4ஆம் அதிகார வசனம் 35 சொல்ற வார்த்தை. 35 கர்த்தரே தேவன். நீ நினைக்கிற மாதிரி எந்த கடவுள்களும் இல்லை. நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு முன்பதாக உனக்கு வேற கடவுள் இருக்க வேண்டாம். எனக்கு முன்பதாக வேற எந்த கடவுளும் இல்லை. ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒட்டுமொத்த ஸ்பேஸை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த தேவர்களும் எந்த ஆவிகளும் என்ன தவிர இல்லை. ஆகையால் நீ எந்த ஒரு உருவத்தையும் செய்து கொள்ள வேண்டாம். எந்த உருவத்திலும் எந்த ஆவி வந்து நுழையாது. புரிஞ்சுதா கான்டெக்ஸ்ட் என்னன்னு? இப்ப உபாகம் ஆல்ரைட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ ஒருவர் என்ற வார்த்தைக்கு என்ன? கிரேக்க வார்த்தை. விடியற் காலமும் சாயங்காலமாகி முதலாம் நாளாயிற்று. ஆதியாகமம் இதே மோசே எழுதுறாரு. முதலாம் நாளாயிற்று. இங்க ரொம்ப தீவிரமாக கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தில் என்ன விளக்க போகிறார் தீவிரமாக கவனிங்க. சந்தேகம் வந்தா எழுதி வைங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாக அந்த ஒண்ணுக்கு என்ன மீனிங்க? ஒன்னு என்று சொல்லும் பொழுது அந்த ஒண்ணுல ஒரே ஒண்ணுதான் அடங்கி இருக்கிறதா? கேள்வி. உன் தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர் என்று ஒண்ணு குறிப்பிடுது. அந்த ஒண்ணுல ஒண்ணு மாத்திரம் தான் இருக்குதா? ஒரு பொருள் மாத்திரம் தான் இருக்குதா? ஒரு நபர் மாத்திரம் தான் இருக்கிறாங்களா? அதுக்கான ஒண்ணு சொல்லப்படுதா சிங்குலராக? இல்ல வேற ஏதாவது மீனிங் இருக்கா? எவ்வளவு வார்த்தை? ஒரு சாம்பிள் கொடுங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1.
பூமி எங்கும் என்ன இருந்தது? எக்கட், ஒரே பாஷையும், எக்கட் சேம் எபிரே வார்த்தை. இதே மோசே. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இது பாபிலோன கர்த்தரை மொழியை व्यर्थமாக்கிது சம்பவம் ஞாபகம் இல்லைங்களா? உண்மையிலே வசனம் ஒன்று சொல்றது போலவே ஒரே பாஷை தான் இருந்ததா? ஒரே பேச்சு தான் இருந்ததா? அங்க பேச்சுன்ற வார்த்தைக்கு எபிரே வார்த்தையில லிப், ஒன்லி லிப், ஒன் லிப், ஒரே உதடா இருந்தது. ஒரே பாஷைக்கு ஒரே பேச்சு முறைக்கு ஒன் செட் ஆஃப் vocabs. எபிரே வார்த்தை ஒரே vocabulary செட் இருந்தது. என்னுடைய கேள்வி, ஒரே பாஷையும் ஒரே பேச்சுமா இருந்தது? அப்போ அதே எக்கென்ற வார்த்தைக்கு போடப்பட்டுக்குது. 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் மேல வசனம் 31. தங்களுடைய பாஷைகள் ஒன்னா அநேகமா? ஒன்னா அநேகமா? அப்ப எந்த அர்த்தத்துல 11ஆம் அதிகாரம் 1ல ஒரே பாஷைன்ற வார்த்தை சொல்லப்படும்? 10ஆம் அதிகாரம் வசனம் 5. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவரவர் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும். பாஷைகள் வந்ததா? ஒன்னா இருந்தா? அப்போ 11:1 சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரே பாஷை, ஒரே பேச்சு. என்ன பண்ணார் கர்த்தர் 11ஆம் அதிகாரத்தில்? இது சாம்பிள், ஜஸ்ட் உங்களை ஒன்றுக்கு வெறும் ஒன்று தான் அர்த்தம் இருக்க வாய்ப்புகள் புரிய வைக்கிறதுக்காக. இது டீட்டெயிலாக இப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக சொல்ற இன்னொரு விஷயத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எக்கட், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரே மாம்சம் இருந்ததா? 2 இருந்ததா? இப்ப என்னத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லப்பட்டது? எந்த அர்த்தத்துல ஒண்ணு? இங்க அந்தி கிறிஸ்து எச்சரிக்கை. சர்ப்பத்தின் வழியா கேட்டான் கேள்வி ஞாபகம் இருக்கா? தேவனாகிய கர்த்தர் இதை தொட வேண்டாம் என்று சொன்னார். என்ன மீனிங் இதுக்கு? இருவரும் 2 பேர் இருக்கிறாங்களா? ஒண்ணு இருக்கிறாங்களா? ஒண்ணு இல்ல, ஒரே மாம்சமா இருப்பார்னு சொல்லப்பட்டது இல்லையா? உன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு கூட சேர்ந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். என்ன ஆச்சு? ஆதாம் டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிட்டானா? ஆணும் பெண்ணும் ஆயிட்டானா? என்ன மீனிங் இதுக்கு? என்ன அர்த்தம்? ஒரே மாம்சமா ஒண்ணுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரியும்னாக்கா 1:26-27 1ஆம் அதிகாரம் 26-27. இந்த ஒரே மாம்சமா இருக்கிறாங்கன்ற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாக்கா, தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர்ன்ற அர்த்தம் உங்களுக்கு புரியவே புரியாது. இது என்னுடைய விளக்கம் கிடையாது. ஒரே மாம்சமா இருப்பாருன்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியணும்னாக்கா, கர்த்தர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். அந்த நமது சாயல் நமது ரூபம் என்னான்னு கண்டுபிடிக்கணும். உங்க மைண்ட்ல கிட்ட இப்ப சொல்லுங்க. கர்த்தர் இந்த இடத்துல நமது சாயலாகவும் நமது ரூபம், இதுக்கு முன்னாடி 7 தடவை உண்டாவதாக சொன்ன கர்த்தர் இங்கே மாத்திரம்தான் நிறுத்திட்டு ஒரு பெரிய கவுன்சிலிங் ஆகுது தெய்வத்துக்குள்ளாக. அது என்னன்றது கீழே போகும். மனுஷனை உண்டாக்குவதற்கு முந்தி நிறுத்திடுறாங்க. உண்டாக்க கடவுள் என்று உண்டாக்கவில்லை. அதுக்கு மேல பார்த்தா மிருக ஜீவன்களையும் மண்ணை கொண்டுதான் உண்டாக்கினார். 2ஆம் அதிகாரத்தை தெளிவாக வெளிப்படுகிறது. மனுஷனையும் மண்ணை கொண்டுதான் உண்டாக்கினார். ஆனா மிருக ஜீவன்களை உண்டாக்கும் பொழுது வசனம் 25
கர்த்தர் ஏதோ கவுன்சிலிங் பண்ணல. 26 மனுஷனை உண்டாக்கும் போது மாத்திரம்தான் கவுன்சிலிங் ஆகுது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் என்ன வார்த்தை மனுஷனை மார்க் பண்ணுகிறது. எப்ரே வார்த்தையில அடாம் என்ற வார்த்தைக்கு கிரவுண்ட், மண்ணு, பூமி. மனுஷனை என்ன வார்த்தை உண்டாக்குவோமாக. ஆல்ரைட், மனுஷனை பாயிண்ட் பண்ணீங்களா? கர்த்தர் கவுன்சிலிங் ஆச்சு. வசனம் 26 27 உண்டாக்குறாரு. எப்படி உண்டாக்குறாரு நல்லா கவனிக்கணும். அங்கதான் இமேஜ் வார்த்தை அடங்குது. 27 தேவன் தம்முடைய சாயலாக என்ன வார்த்தை மனுஷனை சிருஷ்டித்தார். ஒன்னும் அந்த இமேஜ் லைக்னஸ் என்ன மீனிங் தெரியல. அடுத்த பகுதி பாருங்க. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அடுத்த பகுதி என்ன? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 26 எவ்வளவு பேர் கொடுக்கப்பட்டது? மனுஷர்களா மனுஷனா? ஒன்னா அநேகமா? கர்த்தர் ஒருவரா அநேகரா? பேரு கர்த்தர் ஒன்னா அநேகமா? தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்று சொன்ன பிறகு, கர்த்தர் மேல மனுஷனை உண்டாக்கும் என்று சொன்ன பிறகு 27 உண்டாக்குறாரு. அந்த மனுஷன் ஒரே பேர் தான் கொடுக்குறாரு. அவருடைய மனைவிக்கு பேர் இருந்த ஆதாம், ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் 2 பேருக்கு ஒரே ஒரு பேர் தான் கொடுத்தாரு. என்னது? மனுஷன். இன்னும் வசந்த வாசனை நிரூபிக்கிறேன். ஒரே ஒரு பேர் தான் கொடுத்தாரு 2 பேருக்கும். மனுஷன் பேர் ஒண்ணு, எவ்வளவு நபர்கள்? இப்போ சொல்லுங்க, தேவனுடைய சாயல் தேவன் ரூபன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அங்கதான் இருக்குது வசனம், பதில் அங்கதான் இருக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அப்படியே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷன் ஒன்னா அநேகமா? ஒண்ணுதான். நேம், பெயர் ஒண்ணுதான். நபர்களோ ஆணும் பெண்ணும். தேவன் ஒரு நாமம் உடையவராய், ஒருவராய், ஒரே நாமம் உடையவராய் இருந்தும் அவருக்குள்ளாக கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் எப்படி இருக்குதோ அதே போல தேவன் மனுஷனையும் கம்யூனிட்டியா தான் உண்டாக்கினார். புரிஞ்சுதுங்களா? A man is a community person, social being. ஏனக்கா God is social being, God is community persons. தேவன் சமுதாயத்தின் தேவன். இல்லைக்கா தேவன் அன்பா இருக்கிறான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு பதில கொடுக்க முடியாது. தேவன் அன்பா இருக்காரு. எப்ப நித்திய கடந்து நித்தியமே அன்பா இருக்காரு. யார்கிட்ட அன்பு காட்டிக்கிறாரு? யார்கிட்டே இல்ல. மனுஷன் மீது அன்பு காட்டார். மனுஷன் 7,000 வருஷத்துக்கு முந்தி தான். அதுக்கு முந்தி அவர் எப்ப அன்பா இருந்தாரு? யார்கிட்ட அன்பு காட்டினாரு? அன்பு காட்டுறதுக்கு யார் இருந்தாங்க? 4ஆம் அதிகாரம் 1 தேவன் அன்பா இருக்கிறார், நித்தியமே அன்பா இருக்கிறார். யார்கிட்ட காட்டுற அன்பு? நீங்க கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ். ஏதோ ஒரு பேர் இருக்கிறதுனால ஒரு நபர் என்று நம்ம நினைக்க கூடாது. அதுதான் நம்மளுடைய பிசாசுடைய தந்திரம். அது பெயர் ஒண்ணுதான்ப்பா, ஆனா உள்ள சோஷியல் பீயிங் இருக்கிறாங்க, கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் இருக்கிறாங்க உள்ள. 5ஆம் அதிகாரம் 5:1-2 மறுபடியும் அதே வருதா? 2 அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? மனுஷன் ஒண்ணு சொன்ன பிறகு அவர்களை. வசனம் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இல்லை. மிஸ்டேக் ஆனாக்கா இதை நம்பவும் முடியாது. எந்த வார்த்தையும் இல்லை. டிரான்ஸ்லேஷன் மிஸ் ஆயிருக்கும், வொக்காபுலரி மிஸ் ஆயிருக்கும், கிராமர் மிஸ் ஆயிருக்கும், நம்பர்ஸ் மிஸ் ஆயிருக்கும். வாய்ப்பே இல்லை. அது பிசாசு பண்றது மிஸ்டேக். என் கர்த்தருடைய ஒரு எழுத்தும் தவறாக வாய்ப்பே இல்லை. அதனால தான் ரோட்டு மொழி கர்த்தர் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். மனுஷன் என்ற வசனம் 1 சொன்ன பிறகு அவர்கள். அப்போ ஒரு நாமமுடைய ஒரு நாமத்திலே 2-3 பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. நாமம் ஒன்னா இருக்கிறதுனால ஒருத்தர் தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு. ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் என்று சொல்லணும்னாக்கா மீனிங் கண்டுபிடிக்கணும். என்னதான் கவனிக்கணும்? 5 என்ன பேரு? 5:1 மனுஷனை உண்டாக்கின நாளிலே சொன்ன பிறகு 2 அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, அடுத்த வார்த்தை என்ன? அவர்களை ஆசீர்வதித்து. அவருக்கு என்ன பேருட்டா? இங்கதான் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். மனுஷர்னு போட்டாங்க. டேஞ்சரஸ் பிசாசுடைய குழப்பம் இது. இங்கிலீஷ்ல ப்ளீஸ், இங்கிலீஷ்ல வாசிங்க.
அடாம். ஒரே வார்த்தை, அடாம் அடாம். ரெண்டு பேருக்கு கர்த்தர் என்ன பேர் வச்சாரு? மனுஷர் அல்ல, அடாம். One name for both persons. There's two persons contained in one person, in one name, excuse me. ஒரே நாமத்திலே ரெண்டு நபர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அவர் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பிகாஸ் அடாம் அடாம் மண்ணு, ஒரே மண்ணு, ஆனா ரெண்டு நபர்கள். தேவன் வந்து எக்கேல் என்பதான எப்ரே வார்த்தைக்கு ஒரு நபர் என்று நாம் மனக்கணக்கு போடுவதுதான் நாங்கள் டேஞ்சர். உண்மையிலே அதுதான் அர்த்தம். அப்போ ஒன்று என்று சொன்னவருக்கு ரெண்டு பேர் அடங்குவது எப்படி? ஒரு பேர் இல்லை. 1:26 இருக்கிற இன்னொரு குழப்பத்தை டீல் பண்ணலாம். 1:26. ஆல்ரைட். இப்போ இங்க இருக்கிற குழப்பம் என்ன தெரியுமா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. லெட் அஸ். இங்கே நமது என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற கவுன்சில், பரலோகத்தில் இருக்கிற 4 வித்தியாசம் உள்ள மிருகங்களும் தேவதூதர்களும் எல்லாம் சேர்த்து தான் தேவன் என்ன சொல்றாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அகெயின் விசுவாசுடைய கிரிப்டிக்கல் ராங் டீச்சிங் டீல் பண்ணலாம். இங்கே நமது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது தேவதூதர்களை இணைத்து பேசினதே. ஆனால் மனுஷன் எந்த சாயல் இருக்கணும்? தேவன சாயல் இருக்கணும், தேவதூதர்கள் சாயல் இருக்கணும். புரிஞ்சுதா? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நமது சாயலாகவே நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக. அப்படி மனுஷனை உண்டாக்கும் பொழுது நாமும் என்று இங்க சொல்லும் பொழுது தேவனும் தேவதூதரும் இணைந்ததே. ஆனால் யாரெல்லாம் உண்டாக்கியிருக்கணும் மனுஷனை? தேவனும் தேவது. இங்க நாமும் சொல்லுவது தேவதூதனா இருந்தால், புரியுதா? இங்க கொடுக்குற விளக்கமே அதுதான், தேவதூதர்கள். ஆல்ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஒன்று கிளியர் ஆகிடும். இங்க தேவதூதர்கள் தான் நாம் என்று கர்த்தர் தம்மையும் தேவதூதர்களையும் இசைந்து பேசுகிறதே. ஆனால் 2 விஷயம் தேவதூதர்களை செய்யணும். ஒன்றாவது, மனுஷனுக்கு என்ன சாயல் இருக்கணும்? தேவதூதர்கள் சாயல் இருக்கணும், தேவனுடைய சாயல் இருக்கணும். ரெண்டாவது, மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவனை உண்டாக்கி இருக்கணும், தேவதூதன் உண்டாக்கணும். 2 பேர் கம்பைன்ல உண்டாயிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஆல்ரைட். ஃபர்ஸ்ட், மனுஷன் உண்டாக்கும் பொழுது தேவதூதனும் தேவனும் இசைந்து உண்டாக்குனாங்களா? 27, 1:27. யாருடைய சாயலாக? யாருடைய சாயல இல்லை? தேவதூதர்கள் 26வது வசனத்தில் இருக்குமானால் இது உங்களுக்கு கீழே போறேன். தேவதூதர்களோடு கூட இணைந்து கர்த்தர் தேவ சாயலாக கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதே. ஆனால் தேவதூதர் கூட இருக்கணும் உண்டாக்கும் போது. ரெண்டாவது, மனுஷனுக்கு யாருடைய சாயல் இருக்கணும்? தேவதூர சாயல் இருக்கணும். சிம்பிளா சொல்றேன், angels cannot have intercourse. தேவதூதர்கள் சரீர உறவு வைக்க முடியாது. அது ஒண்ணு போது இந்த தப்பான உபதேசம் விதிக்கிறது. எந்த சாயலத்தின் பிற மனுஷனை தேவதூதர சாயல் உண்டாக்குறாரு சொல்றீங்க? வசனம் 27, ஒன் மோர் டைம். 1:27. பாருங்க, உண்டாக்கியது தேவன் சிருஷ்டித்தார். ரெண்டாவது, தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பிராக்டிக்கலா வருமா? நரேஷன் வேணுமா? 2ஆம் அதிகார வசனம் 6, 7 வாசிங்க. யார் உருவாக்கியிருந்தீங்க? 2ஆம் அதிகார வசனம் 7ங்க. தேவன், கர்த்தராகிய தேவன் மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்குன சம்பவம் சொல்லப்படுது. அங்க நின்றுக்கிறான் தேவதூதன். நீங்க அங்க 1ல் சொல்ல போற 26 தேவதூதன் சொல்லத்தக்கதா 2:7 இருக்கிறான் தேவதூதன். மனுஷன் யார் உண்டாக்கியதுக்க? தேவதூதன் அங்க வரான். ஸ்திரீ உண்டாக்கும் போது 21, 22 யார் வரப்படுகிறது? தேவதூதர்களா தேவனா? கர்த்தர். யார் எடுத்து யாரை ஏவரை உண்டாக்கியது? தேவனா? தேவதூதர்கள் சேர்ந்தா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணாரு? உங்களுக்கு சீஷர்களுக்கு காட்சியளித்தார். காட்சியளித்து என்ன பேசுங்க? லூக்கா 24 வசனம் 36 வாசனம் ரொம்ப அருமையா இருக்கு சம்பவம். இங்க வந்து தேவதூதர்கள் இல்லவே பார்ட்டிசிபேட் இல்லவே இல்லைன்றது இயேசு கிறிஸ்துவை அட்டஸ்டேட் பண்றாரு. ஓகே, ப்ளீஸ் கவனிங்க. 36 இருந்து இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 37 ரொம்ப கவனிங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறார்கள் என்றார். என்ன சொன்னாங்க? ஆவியில் தள்ளப்பட்ட தேவதூதர்கள் அல்லவா? மறந்துட்டீங்களா? ஆவியில் யாரு? தள்ளப்பட்ட தேவதூதர்கள். தள்ளப்பட்டது மூடப்பட்ட கதவுல இருந்து உயிர் தெழுந்த கர்த்தர் சரீரத்தோட எப்படி உள்ள வருவார்? ஒச்சின் தானே வரணும் உள்ள. சரீரம் இடிக்க இல்லையா? எப்படி உள்ள வந்தார் இவரு? அப்ப இவருக்கு என்ன இருக்கிறது? என்ன இல்லை இருக்கு? சரீரம் இல்லை. மனுஷனுக்கு என்ன இருக்குது? அதான் பாயிண்ட். தேவதூதன் ஆவியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு சொரூபம் இருக்கு, ஆனா ஆவியா இருக்கிறான். ஸ்பிரிட் இயேசு பார்த்து இயேசு சொல்றாரு பாருங்க, கீழே 38 39. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே கலங்குகிறீர்கள், உங்கள் இதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் பார்க்கிறவன் நமக்கு எனக்கு மாமிசமும் எலும்பும் இருக்கிறது. உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. ஆவி இருக்குதா? அப்ப எந்த இடத்துல தேவதூதனோட சாயல்ல மனுஷன் உண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு? ப்ரீசப்போசிஷன் தாட்ஸ் எல்லாம் பிசாசு கொடுக்குதுங்க. ஹைப்போதெட்டிக்கல். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இங்கே இன்னும் பயங்கரமா. ஹீப்ரூஸ் 2:14. ஹீப்ரூஸ் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இங்க யார் பிள்ளைகள்? ப்ளீஸ் சொல்லுங்க. யார் பிள்ளைகளீங்க? 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாம் சந்ததி அப்போ இங்க பிள்ளைகள் என்று வசனம் 14 சொல்றது யாரை? ஆபிரகாமுடைய அதான் கான்டெக்ட். அங்க இருக்கிறது சொல்லலாம். நாம் இருக்கிறது உண்மைதான், தப்பு கிடையாது. ஆனா நாம் தான் விசுவாசத்தின் பூர்வமாக மெய்யாகவே ஆபிரகாமுடைய சந்ததியார்கள். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியாகி நமக்கு என்ன இருக்குது? ரத்தமும் மாமிசமும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்வாவல் எடுக்கும் பொழுது தேவதூதருடைய சாயல் எடுக்கவில்லை. ஏன்னா தேவதூதர் சாயலுக்கும் மனுஷ சாயலுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவதூதருடைய சாயல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுக்கவில்லை, மனுஷ சாயலானா. 14, 15, 16 வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்வாவல் எடுத்த கர்த்தர் யார் போல ஆனாரு? அப்ப யார் போல ஆகல? தேவதூதர். அப்ப தேவதூதருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா? நம்ம தேவனோட சாயல இருக்கிறோமா? தேவதூதரோட சாயல இருக்கிறோமா? அப்ப நாமும் நாங்க சொன்னது நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் சொல்லும் பொழுது கர்த்தர் நாமும் சொல்லும்போது யார் ஆட் பண்ணலாங்க? ப்ளீஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை கொண்டுபடிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொண்டாங்க. தேவ சாயலாயிட்டு தள்ளப்பட்ட தேவதூதர்களை காப்பாற்றுறது கர்த்தர் எந்த முயற்சி செய்யல. அவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒன்றும் பண்ணல. தேவதூதர்களுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் அப்படி தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் விழுந்து பாவத்தில் மனுஷன் மனுக்குள்ள கிடையாது. அப்பதான் மனுக்குள்ள இருந்தான். அதுக்கு பிசாசு இடரலா இருந்தான். ஆனால் மனுஷ சாயலாம் நம்மை ரசிக்கும்படியாக நம்முடைய தேவன் மன்வாவதை எடுத்து நம்மை போலானார். புரிஞ்சுதுங்களா? இப்போ 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம். இப்போ அந்த சாயல் ரூபத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் வசனம் 3-4 வாசிக்கும்போது சொல்ற வார்த்தை என்ன ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் அவரை போலவே ஆகும். வாசிங்க.
தேவதூதர்கள் போல ஆக மாட்டோம். ஒரே ஒரு இடத்துல தான் தேவதூதர்கள் போல இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். எப்போ தெரியுமா? சதுசேயர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் தான் செத்துட்டான், அப்புறம் 7 புருஷன் செத்துட்டாங்க. ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் இந்த அம்மா யாருக்கு மனைவியா இருக்காங்க லீகலா? இயேசு சொன்ன வார்த்தைனாங்க, பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதும் ஒன்றுமில்லை, இவர்கள் தேவதூதர்களை போல இருப்பார்கள். என்ன மீனிங் சொல்லுங்க? அங்க சரீர உறவு இருக்காது. கான்டெக்ஸ்ட் மீனிங். இங்கதான் சரீர உறவு இருக்கு, அங்க வந்து சரீர உறவு இருக்காது. அது அங்க அவ்வளவுதான் சொன்னார். அத்தை கோட் பண்ணிட்டு மனுஷனுக்கு தேவ சாயலா இருக்கிறான்னு சொல்லிட்டு எத்தவனும் கிளப் பண்ணிடுறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு வேத பாருங்க, மனைவிக்கு தள்ளுதல் சீட்டு கொடுப்பது நியாயப்படி மோசைகள் கட்டளையிட்டு இருக்காங்க. 25ஆம் அதிகாரம் 4 தள்ளுதல் சீட்டு, டிவோர்ஸ். நீர் என்ன சொல்லுங்க? 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் இயேசு சொல்லுவார், ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கினார், தேவதூதர்கள். இயேசு அட்டஸ்டேஷன். அது ஆனதுக்கப்புறம் இந்த சம்பவம் வருது. இந்த கேள்விக்கான சதுசேயர் மேல தேவதூதர் போயிருப்பாங்க. இயேசு சொன்ன வார்த்தை வந்து, there is no cohabitation physically. சரீர உறவு இருக்காது, இங்கதான் அது, அங்க இருக்காது. இப்ப சொல்லுங்க, 1:26-27 வாசனை கடைசியா. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உள்ள சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ தேவ சாயல் மீனிங் என்ன சொல்ல பார்க்கலாம். இந்த சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் ஞாபகம் இல்லை? நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல இவர்களும் நம்மில் ஒன்றா இருப்பதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். தேவசாயில உண்டாக்குற வார்த்தை கருத்தும் ஆண் என்பதான ஆண் மாத்திரை உண்டாக்குற கருத்தை சிங்கிள் பர்சன், கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ். கத்தை நம்மை போல சொல்வது, நாம் இப்படி கம்யூனிட்டியான பர்சன்ஸா இருக்கிறோமோ, மனுஷனும் ஒருத்தனா இருந்தாக்கா பைத்தியம் பிடிச்சிட்டான். கம்யூனிட்டி ஆஃப் பர்சன். எதற்காக? மிருக ஜீவனில் கர்த்தர் உங்ககிட்ட அன்பாக பேருங்களை இருக்குது. அவங்க 22, 23 எல்லாம் மிருக ஜீவனில் கர்த்தர் அன்பார். ஆதாம் அவன் பேர் வச்சு அமைச்சுனாங்க சொல்லி. அப்புறம் நீங்க பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்ற துணை கிடைக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ கற்று விட்டார். பிகாஸ் ஷீஸ் இன்சைட், இன்க்ளூட். தேவ சாயல் சொல்றது எக்ஸாக்ட் மீனிங் என்ன தெரியுமா? கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ். மனுஷன் ஒன்றுதான், உள்ள 2 நபர்கள். நாம் என்று அந்த கர்த்தர் சொல்லும்போது தேவதூதர்கள் அல்ல, நம்மை போல் கர்த்தர் சொல்லும்பொழுது அப்போ அவருக்குள்ள யார் இருந்தான்? பழைய கூட தான் ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே தான் ஒன்று இருந்துச்சுங்கிறாங்க, அங்கே தான் கர்த்தர் நமக்கு எல்லா ரகசியம் வச்சிருக்காரு. இந்த ரகசியம் எவ்வளோ பேர் கேட்கல தெரியுமா? எல்லாம் இங்கே தான் இருக்கு. யாரு? தேவதூதர் இல்லை என்று வேத வாக்கியம் நிரூபித்து இருக்க வேற யாரா இருக்க வாய்ப்பு? அப்படி இருந்தால் 3 கடவுளாக நாம் சொல்லலாமா? புதிய பாடல் யாருமே சொல்லி அதனால வாசிச்சோம். கர்த்தர் ஒருவர், கர்த்தர் என்ற பேர் ஒண்ணுதான். கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் உள்ள இருக்கிறாங்க தான் வேத வாக்கியத்தின் ரகசியம். வேத வாக்கியத்தின் ரகசியம்